இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக தனியா காட்டுக்குள்ள வராங்க. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து ஹீரோயின் ஒரு ஆத்துக்குள்ள குதிக்கிறா. குதிச்ச உடனே ஹீரோவுக்கு அதை பார்த்து ரொம்ப பயமாயிடுது. அவளை காப்பாத்துறதுக்காக இவனு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆத்துக்குள்ள குதிச்சிடறான். இதுக்காக தான் அவளும் அதெல்லாம் செஞ்சிருப்பா. ஹீரோ தன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ இந்த மாதிரி செஞ்சிருப்பா. உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது ஹீரோயின் எங்கேயுமே காணாம போயிருப்பா. அப்புறம் பார்த்தா ஒரு கல்லுக்கு நடுவில் அவ சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பதறி போய் இவன் அங்க போய் எழுப்புவான். அப்ப வந்துட்டு அவ உயிரோட தான் இருக்கும். லவ் டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த வெக்கேஷனை ரொம்ப ஜாலியா அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடக்க போற விபரீதம் என்னன்னு தெரியாம 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து அட்லாண்டிக் ஓஷனை கடந்துதான் இவங்க ஊருக்கு போகணும். அதனால இவங்க வந்த கப்பல்லே போயிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து பயங்கரமா புயலும் மழையும் வர ஆரம்பிக்குது. அதிகமான காத்து வந்து அங்க இருக்கக்கூடிய கப்பலையே மூழ்கடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவனும் பக்கத்துல இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எல்லாம் இவனால முடிஞ்ச டிஸ்ட்ரெஸ் சிக்னல் எல்லாம் கொடுக்குறான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இருட்டு ஆக ஆக கடல் அலையோடைய வீரியம் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. எப்படியும் நம்ம கப்பலால இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஹீரோக்கு தெரியும். அதனால இருட்டுறதுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு போயிடலான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து மிகப்பெரிய அலை ஒண்ணு வந்து கப்பலையே கவுத்து போடுது. இந்த நேரத்துல ஹீரோயின் கப்பலை விட்டே வெளியே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ தான் கஷ்டப்பட்டு காப்பாத்துவான். ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ரிஸ்க் எடுக்கும்போது ஹீரோ இறந்து போயிடுவான். ஹீரோயின் மயக்கத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அவனை தேடி தேடி பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவன் கண்டிப்பா இறந்து போயிட்டான்னு. இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு கப்பல் மேல ஏறி நின்று தூரத்துல இருக்க ஒரு கப்பலுடைய உதவியோட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவா.